ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு, ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் பலாப்பழ அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பலாப்பழா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அல்வா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க குவான்டிட்டி. நான் இன்றைக்கி ஒரு கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணக்கூடாது, சும்மா கொரப்பாக அரைச்சிக்கணும். சில பேர் கட் பண்ணியும் போடுவாங்க, குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியும் போடலாம். நான் மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ரவுண்ட் சுற்றி போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கப் ஃபுல்லாக இருக்கிற பலாப்பழத்தை எல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் ஹீட் ஆனதையும் நெய் விட்டுருங்க. இது நெய்யிலையே நல்லா வணங்கணும், வேகணும். அந்த மாதிரி கொஞ்சம் நெய் நிறைய வேணும். நெய் ஊற்றியாச்சு. நெய் மெல்ட் ஆனதையும் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அந்த பலாப்பழ பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போடணும். இது சிம்பிளான ஒரு ரெசிபி. இது நெய்யிலேயே வேகணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 15 to 20 minutes நல்லா வேக வச்சிடலாம் நெய்லேயே. அதுக்கப்புறம் சுகர் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு. பாருங்கள், இது நான் நியர்லி ஒரு 15 minutes நல்லா வேக வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க வச்சு. இது இப்போ நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டுக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டதையும் இது கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டி இருக்காது. சுகர் போட்டு ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, சர்க்கரை கரைய கொல கொலன்னு இருக்கு. இந்த மாதிரி தான் ஆகும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைய வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணதையும் இந்த மாதிரி இருக்கும், இந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரணும். ஆற நல்லா கெட்டி ஆயிடும். இதான் பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, ஆறிடுச்சு. ஆறினதையும் முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக பலாப்பழம் வச்சு செஞ்சு பாருங்கள். ஈஸியாக குயிக்காக செய்கிற ரெசிபி தான். தேங்க்யூ.